நட்டி கூட்டு காலையில் அக்கா இங்கே பாருக்கா மொட்டைச்சி மருமவோ விஷாலாச்சி மருமவோ பங்கஜ மருமவளை என்னமோ வண்டி வாங்கி கொடுத்துருப்பானோ போடுறக்கு இவ புருஷனுவோ என்னமோ வண்டி ஒன்றை வச்சுக்கிட்டு என்னமோ வித்தியாசமாக சீனு போட்டுட்டு கிடக்கிறாளுவல எங்க அதான் காலையில் கழுக்குன்னு சிரிச்சுக்கிட்டு கிடக்கிறாளுவலா இவளுக்கு காலையில் சோறு குழம்பு ஆக்கி வச்சு புள்ளியோட ஸ்கூலுக்கு அனுப்புறது வேலைக்கு அனுப்புறதுக்கெல்லாம் வேலை இல்லையாட்டி இவளுக்கு காலையில் கிளம்பி ஒரு 3 குடும்பக்காரிவோ காளையங்குட்டி மாரி வந்து நிற்கிறாளுவல பட்டாட்டுக்கு ஒரு வண்டியை வர தூக்கிக்கிட்டு வர்றாளுவோ என்னன்னு ஒன்றும் கலப்பாடு புரியலையே ஏட்டி மோனிகா என்னன்னு கேளு 8 போய் என்னமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாளுவல இவ்வளோ 3 பேர் மாமியாரும் சரியான விவரம் விட்டவளுவா அதுவும் இந்த மொட்டை இருக்கிறாளா எப்படி காலையில் விட்டான்னு தெரியல இந்த குண்டச்சியா இவளுக்கும் அவளுக்கும் எப்போ பாரு மாமியா மருமக போர்க்களம் நடந்துக்கிட்டே கிடக்கும் என்னடா இது இவருக்கா பாரு விஷாலாச்சி மருமவா அவள் சரியான வில்லங்கட்டி வில்லங்கம் எல்லாத்துக்கும் கிண்டி கொடுக்கட்டு அவள் நானும் கேள்விப்பட்டேன்டி நானும் இந்த மொட்டைச்சி வீட்டுக்கு போய் அவள் மருமவளுக்கு கிண்டி கொடுக்கட்டு அவட்டானா இவள் பங்கஜம் வீட்டுக்கு போய் அவள் வீட்டில் கிண்டி கொடுக்கட்டு இவட்டானா மட்டி யாட்டி அவளுக்கு இந்த வேலை இவன் மாமியாக்கார் நேரத்தோட மண்டையை போட்டால அந்த சந்தோஷத்தில் தலைக்கீழே ஆடுறா தலைக்கீழே யாட்டாவது ஒரு பிரச்சனை புருஷன் மலாட்டிக்குன்னா உடனே போய் ஒரு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்து ஊட்டி புருஷன் அதில் விட்டு குடிச்சு விட்டு மலாண்டு கடடான்னு சொல்லிடுவாளாம்மா அப்படிப்பட்ட குடும்பம் பண்ணுறாட்டி இவ பேர் கூட என்னமோ அதாக்கா ஷயா என்ன ஷயாவோ கொயாவோ போய் என்னன்னு கேட்டு வாட்டி மோனிக்கா நான் இங்கே நிற்கிறோம் ஏட்டியா ஏன் குட்டி பரவலா காலையில் என்னட்டி வண்டியும் கையுமா நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க 3 பேரும் ஏட்டி வீட்டில் வேலை இல்லையாட்டியா மணி 8:30 மேலே ஆகுத ஏட்டி காலையிலே உங்கள் அழும்பு தாங்க முடியல ஏட்டியா ஏன் பஞ்சம் வரணும் மாமியாக்காரி எப்படி ஒன்று வெளியில் விட்டா என்னடி நடக்குதுங்க ஐயா காலையில் இந்த மாதிரி ராவடி கட்டு அடிக்கிறீங்களே ஊரில் பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் போக மாட்டாங்க வெளியே வரப்புக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்களே என்னட்ட சொல்கிறது ஊருக்குள்ளே என்ன பேச்சு பேசுவாங்க கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு மண்டையில் புட்டி இருக்கிறா புட்டி அத்தை நானும் சொல்லிவிட்டேன் பார்த்துக்குங்க இந்த பக்கமே வரவானா இந்த பக்கம் வந்தால் யாரு கண்ணிலையாவது மாட்டினோம்னா ஊரு ஃபுல்லாக பறந்து போவோம் இந்த பக்கமான அப்படியா எங்கேயாவது போவோம்னு கேட்டால் எங்கே கேட்குறாங்க 2 பேரும் அதான் நீங்களாம் வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகி போச்சு பாருங்க ஏக்கா நான் சொன்னேன்னா இல்லையா இதெல்லாம் தேவையா நமக்கு நம்ம கேள்வி கேட்குறோம்னு வலிக்காமல் சொல்லிக்காமல் எப்படி கேள்வி கேட்குறா பட்டியா விசாலாச்சி வருமுவ ஏட்டியா இப்போ நான் என்ன கேட்டுவிட்டா இவங்களாம் வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு வச்சுவிட்டாளுன்னு சொல்கிறேன் ஏட்டியா வண்டியை வச்சுக்கிட்டு காலையில் நல்லா நடுத்தூரில் நின்றுக்கிட்டு ஆட்டம் போடுறீங்களா ஒரு 3 குடும்ப தலைவிவா குடும்பம் பண்ணுறீங்களா என்னடி கூட்டடிக்கிறீங்களாடி நீங்கள் 3 பேரையும் உங்கள் வீட்டில் உள்ள மாமியாரோ கேட்க மாட்டாளுவா தெருவில் இருக்கிற நாங்கள் கூட மாங்காளி பங்காளி கேட்க மாட்டோம் ஒரு அயம்பயம் எல்லாரும் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு நடு ரோடு வாச கூட இருந்தால் பரவாயில்ல நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு ஆட்டம் போடுறீங்களா போகிற வர ஆம்பளைலாம் என்ன சொல்லுவாங்க இவ்வளோலாம் என்ன பொம்பளையா இல்லை ஆம்பளையான்னு தெரியல ஆம்பளை கணக்கில் வண்டியை ஓட்டிக்கிட்டு சுட்டிக்கிட்டு கிடக்கிறாளுன்னு சொல்கிறதுக்கா அது சொல்கிறதுக்கு என்னமோ விஷாலாச்சி மரமோ கட்டுறாளா ஆச்சி உனக்கு ரொம்ப வாய் கொழுப்பு அதிகமாக போச்சுடி சாயங்காலம் வரவும் ஆம்பளையா கிட்ட பேசுகிறோம் என்னமோ நல்லது சொல்ல வந்தால் நாய்க்கு உரைக்காதான் அந்த மாதிரி இருக்குது போ ஏத்த நாய்க்கு தானே உரைக்காது எங்களுக்கு உரைக்கும் அத்த என்ன காலையிலே தேவையில்லாமல் இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய மனுஷங்க பெரிய விஐபி கலெக்டரு பெரிய தாசில்தார் எல்லாம் தான் இருக்கிறாங்க இவங்களை பார்த்து நாங்கள் ஐயோ சாமி எங்களுக்கு பயமாக இருக்குது எங்களை விட்டுடுங்க நாங்கள் எங்கேயாவது போயிடணும் பயந்துக்கிட்டு ஓட சொல்கிறீங்களா நீங்கள் தான் பயந்து கிடக்கணும் நாங்கள் ஏன் பயப்படணும் நாங்கள் என்ன கொலை பண்ணுறோமா குத்தம் பண்ணுறோமா வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் நீங்கள் என்னம்மா நின்றுக்கிட்டு காலையில் வம்பு பண்ணாதீங்க எட்டா போங்காதீங்க தயவு செஞ்சு எங்களுக்கு உள்ள பிரச்சனைக்கு நீங்கள் வர தேவையில்லாமல் தலைவலையை தூக்கி வச்சுக்கிட்டு என்ன உங்களுக்கு இப்போ காலையில் 3 பேர் மீட்டிங் போட்டு என்ன இந்த கதையை எந்த வீட்டு குடும்பத்தை கெடுக்கலாம்னு கதை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எங்களை வந்து சொல்கிறீங்களா உங்கள் குடும்பத்தை ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொல்லி பழகணும் அப்போ தான் உங்களுக்குலாம் பயம் இருக்கும் காலைல 8:30 மணிக்கு உங்களுக்கு என்ன மீட்டிங் வண்டி கிடக்கு நான் இந்த அக்காவுக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குறேன் எல்லாம் அவங்க வீட்டிலலாம் சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்திருக்கிறான் வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்து நாங்கள் 3 பேர் வேலைக்கு போக போகிறோம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு இதையும் போய் ஊரு ஃபுல்லாக சொல்லுங்களா என்ன கேட்க போனவளா இம்மா சங்கையா கேட்குறாளுவளா அம்மா வாய் அதிகமாக போச்சு இந்த பங்கஜ மருமகளுக்கும் விஷாலாச்சி மருமகளுக்கும் நம்ம பஞ்சவரணம் கூட வாய் செவனோன்னு வாயை முடிக்கிற கம்புன்னு நிற்கிறாளா அழு கிடக்கட்டும் யாட்டியா ஏப்பா மோனிக்கா கேள்வி எவ்வளோட்ட எங்கே போறிவோ வேலை எவ்வளோக்குன்னு ஏற்றி நமக்கும் ஆளுக்கு ஒரு வேலை கிடச்சா போய் அங்கே போய் உட்காந்து கிடக்கலாம் இந்த பொழுதேரிக்கும் இந்த வீட்டில் வந்து உட்காந்து கிடந்து அவளும் சொல்கிறாளுவோ ஊரில் உள்ள கடையெல்லாம் நம்ம தான் கலப்பி விட்றோம்னு இது வேலை போடு நமக்கு
சொல்லு பார்ப்போம். இதெல்லாம் வேலையை நமக்கு ஊர் உள்ள கடையெல்லாம் நம்ம தான் பேசணும், வேற எவளும் பேசட்டே கிடையாது பாரு. எங்கே எது நடந்தாலும் இதான் பட்டிமன்றம் நட்டுற இடமா? இவ பங்கஜ மருமகளுக்கு வாய் கொஞ்சம் எடுக்கிட்டாரா தான் போய்கிட்டு இருக்குது. இங்கே பார்ட்டி சொல்லி நல்லா முருங்கை குச்சி மாரி இருக்கிற, உடச்சி மடியில் கட்டிக்கலாம் போடுறக்கு அந்த மாதிரி இருந்துக்கிட்டு நீ என்னடி எங்களை இருக்கிற வந்தோன்னு வச்சுக்க, 4 முருகு எலும்பையும் பிச்சு உளுத்து உன் கையில் மாலையாக போட்டு விட்டுருவோம் பார்த்துக்க. ஏத்தா என் எலும்பு உரிச்சு அதை மாலையை போடுற அளவுக்கு ஏமலை என்ன உங்களுக்கு அம்மா வெகாரித்தனம்? சொல்லுங்களா. இங்கே ஆர்த்தி, இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய மனுஷங்கள்ல, உன் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் பெரிய மனுஷங்க. என்ன பேச்சு பேசுறா பாரு. முளைச்சி 3 இலை விடுறதுக்குள்ள என்னம்மா எம்மா வாய பாரு வாய. இந்த பங்கஜ மருமவளுக்கு விஷாலட்சி மருமவை விட்டுட்டு விடுவா படுறக்க நம்மளெல்லாம். என்னமோ கேட்கறதுக்கு இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் மனுஷனே இல்லைன்றால எல்லாம் கிராமம் தாண்டி பார்க்கறதுக்கு தாண்டி கராமம். ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பெரிய பெரிய படிப்பு படிச்சுவிட்டு மாட்டு டாக்டரு, பேங்கில் ஸ்கூலு வாத்தியாரு அப்படி இப்படின்னு வேலை செய்கிறாங்க. என்னமோ பேசுகிறா கட்டாளமா. இங்கே ஆர்ட்டி காலையில் வந்து நீங்கள் வண்டியை வச்சுக்கிட்டு நிற்கிறதுக்கு யார் கையில இன்னைக்கு திட்டு வாங்கலாம் போறீங்க பாருங்க. எம்மா திமுரு பிடிச்சி போய் பேசுகிறாளோ பாரு. அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் மனுஷனே இல்லையா பாட்டுக்கா. இவ்வளோலாம் பஞ்சாயத்தில் சொல்லி இவ்வளோக்கெல்லாம் ஊரை விட்டு ஒடுக்கி வைக்கணுக்கா. எம்மா பேச்சு பேசுகிறா பாரு. நம்ம என்னம்மா ஏழோ என்ன வண்டியை வச்சுக்கிட்டு நிற்கிறாள் வந்து கேட்கண்டா நம்மள எகட்டாலமா பேசுகிறா. ஆளை ஒரு ஆளை எங்கேயா போய் விழுங்கடி எங்களுக்கு நான் வந்து கிடக்கு. எக்கா இந்த மோனிகா கேள்வி காலையிலே வந்து தேவையில்லாமல் ஒம்பு வளர்த்து எல்லாரையும் சேர்த்து சண்டை வாங்க வைக்கிறாளோ பேர் நம்மக்கிட்ட. எனக்கு ஆத்திரமாக வருது பார்த்துக்க. நம்ம தான் வண்டி ஓட்டுறது இந்த ஊரில் பெரிய ஆள் சின்ன ஆள் இருக்கிறாங்களாம், அதுக்கு என்னமோ பயந்துக்கிட்டு அடக்கத்தில் இருக்கணுமா. இந்த பொம்பளை வயசுக்கு அட்டிக்க மாட்டிக்கிட்டு தொப்புளு தெரியுது, தொப்புளுக்கு வெளியில் வயிறு தெரியுது. இந்த புடவை லட்சணத்தை பாரு. இது பேசுது பேச்சு நம்மளை இரு நான் போய் நல்லா நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு வரேன். ஏன் ஆராயத்தா எல்லாம் வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துருக்குறீங்களே. இந்த மோனிகா அத்தை சொல்கிறத கேட்டிங்களா? காலையில் இது என்ன பொழப்பு எங்களை கூப்பிட்டு சண்டை வாங்கிறதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வேற ஆள் கிடைக்கலையே? ஏன் அத்தை செவனோன்னு உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு தான் வயசு இல்லை ஒன்றும் இல்லை. இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய மினிஸ்ட்ரு, அதனால் நாங்கள் வண்டி ஓட்டக்கூடாது ஒன்றும் ஓட்டக்கூடாது, வண்டியை தூக்கி தள்ள வச்சுட்டு போக சொல்கிறாங்களா இந்த மோனிகாத்தை? என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 65-70 வயசு ஆகுது. இந்த வயசில் தொப்புள் தெரிகிற மாதிரி ஒரு புடவை, அந்த புடவையில் உள்ளே போட்டுக்கிறது எல்லாம் வெளில தெரியுது. லட்சணத்தில் ஒரு அட்டிகை கழட்டாத ஒரு அட்டிகை, கண்ணாடி ஒரு கேடு, ஒரு குதிரைவாள், வயசான காலத்தில் இந்த குதிரைவாள். இந்த லட்சணத்தில் இவங்க இருந்துக்கிட்டு எங்களை சொல்லலாமா? இன்னொரு நாள் நானும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் பார்த்துக்குங்க. நான் என்னமோ பேண்ட் சொக்கா மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு என்னை போய் ஊர் ஃபுல்லாக காரி துப்புற மாரி பண்ணி வச்சுட்டாங்களே. இது நல்லா இருக்கா இது? நானும் இதுக்கு பெரிய பஞ்சாயத்தை தான் கூப்பிட்டு வச்சு பேசலாம்ட்டு தான் நான் நின்று இருந்தேன். சரி போனா போது வாயை மூடிட்டு கம்முன்னு இருடின்னு என் மாமியார் எங்கள் வீட்டுக்காரன்னு சொன்னதால தான் நான் கம்முன்னு இருந்துட்டேன் பார்த்துக்குங்க. ஏன் இந்த பேண்ட் சொக்காய்க்கு என்ன? நான் கிராமத்தில் உட்காந்து கிடந்தேன், நான் டவுனில் போய் படிக்கல. எங்கள் வீட்டில் நாங்களாம் டவுன் ஆள், தெரியுமா தெரியாதா? என்ன பேச்சு பேசுகிறாங்க அவங்க? நீங்கள் என்னமா வாத்துக்கிட்டு உட்காந்து கிடக்குறீங்களே. நீ என்னடி பயிட்டுக்காரியா? நீனு காலையில் வந்துட்டு முனியாயி வந்து வாசலில் உட்காந்துக்கிட்டு எம்மா பேசிட்டு கிடந்தா. நான் என் வீட்டு வேலையை பார்ப்ப மட்டும் நான் பாட்டுக்கிட்டு உட்காந்துக்கிறோம். 4 கழி நறுக்குன்னு முள்ளு தச்சு மாரி காட்டுருக்கு. அவள் ஏஞ்சி போயிட்டா. இவன் அங்கிலேருந்து வந்தவா இப்போ அவளை இழுட்டு நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு கொண்டுக்கிட்டு நீங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள கொண்டல்கிட்ட விட்டுக்கிட்டு கிடக்குறீங்கன்னா நான் எப்படி பண்ணுறது? என் புருஷங்காரன் உள்ள உட்காந்துக்கிட்டு எனக்கு கேள்வியாக காக்கிறான் பாட்டுக்க. ஏச்சி ஒன்று அந்த மாதிரி கேள்வி கேட்டானா நீ அவளை போய் திருப்பி கேளுட்டி. என்கிட்ட என்னமோ வந்து அவளால் பேச வராளுவா. நான் உங்களுக்கு என்ன பஞ்சாயத்தை வச்சு இது பண்ணி கொடுக்குறோம். என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? யாட்டியா என் மோனிகா நீங்கள் வாங்க. நீனு என்னமோ நல்ல விளாட்டம். அவளை போய் அம்மா கேள்வி கேட்குறியா? ஊர் ஃபுல்லாக அவளை போய் பேண்ட் சொக்கா மாட்டிக்கிட்டு இருக்கிறன்னா அவள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க எல்லாம் நல்ல பெரிய வளர்ந்த குடும்பத்தில் இருந்தவங்க. அவள் போட்டிருக்கிறா. அவள் புருஷனை என்ன மாட வைக்கிறவனா ஒரு கருமண்டு பெரிய ஒரு நல்ல வேலையில் இருக்கிற ஆள். அவங்க வீட்டில் காசு பணம் இருக்குது, அவங்க போடுறாங்க. உனக்கு நட்டி வாய் அடைக்க வச்சுட்டு இவன் சும்மாவே இருக்க மாட்டா போல் இருக்கு. போய் எதுவாக இருந்தாலும் அவகிட்ட பேசிட்டு என்கிட்ட வராதானு நீ சொன்னேன்னு நானும் 4 வார்த்தை கேட்டுவிட்டான். நீ என்கிட்ட வராதாம்மா அவகிட்ட போய் கேளு. சத்தியா நீ சொல்லி எதுவும் பேச வேணாம் வாட்டி. நான் வாய் திறக்கக்கூடாதுன்னு இருந்தேன். தேவையில்லாமல் பேசிட்டு கிடக்காத. இந்த மோனிகா அத்தை வர வந்து பூந்துட்டாங்க பாரு. நீ என்னத்தையோ எப்பயோ நடந்த சொல்லி இப்போ திரும்ப தண்டையை வர வைக்க பார்க்குற. நீனு வாட்டி போவ நமக்கு வண்டி ஓட்டுற சொல்லி இருக்கு டீ. நம்ம போய் வேலையில் சேர்ந்து நல்லபடியாக சம்பாதிக்கணும்னு நினச்சாக்கா நீ என்னட்டு தேவையில்லாமல் இந்த நேரத்தில் போய் நல்ல யமவாயில் பூந்த மாரி இவங்க கிட்ட பேசிட்டு கிடக்குற. வரியா என்னப்பா?
ஏட்டியா யாரை பற்றி ஏமாவாயின்ன அப்படி செக்கால்ட்டி மாவ செக்கால்ட்டி இங்கே வாட்டியை மாடுவோம் என்ன பண்ணுவோன்னு தெரியாது பார்த்துக்கா இருட்டு அந்த கொண்டை பிடிச்சி அறுத்து கிடக்கிறோம் அறுத்து ஏமாவாய் அம்மா ஏமாவாயி யார் வாய்ட்டு ஏமாவாயி ஓன் வாய் ஏமாவாயி புருஷன் வாய் ஏமாவாயி மாமியா வாய் பெரிய ஏமாவாயி எல்லாம் இவ்வளோ வீட்டில் ஏமாவாயா இருந்துக்கிட்டு என்ன கேட்க வரா பற்றி அவளுக்கு எவ்வளோ திமிரு இவளுக்கு கரட்டி அடுத்து கொண்டை அறுத்து மாட்டுக்காலில் விட்டுருவோம் பார்த்துக்கா என்னமோ பேசுகிறா பேச்சு இவன் பேசின லட்சணம் உனக்கு 3 நேரமும் பேசிக்கிட்டு இருந்தது புரியலை நான் பேச வேண்டாம் உனக்கு ரொம்ப எகட்டாளமாக இருக்குட என்னம்மா நான் புடவை கட்டுக்கிறத வந்து நங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கிறா என்னாச்சு என்ன நினச்சிக்கிட்டு பேசுறீங்க ஏன் நான் மட்டும் என்ன படிக்காதவளா நான் என்ன நல்ல வசதியான குடும்பத்தில் இல்லாதவளா என்னமோ புடவை கட்டினதுக்கு ஒரு கடை பேசுகிறா அட்டிகை போடுறதுக்கு ஒரு கடை பேசுகிறா இந்த குதிரை வாழ் கட்டினதுக்கு ஒரு கடை பேசுகிறா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு என்னையே வைக்காமல் வாய் நான் சொல்கிறேன் இப்போ வைக்கிறது உங்களுக்கு பெரிய ஆப்பு இரு எக்க எதுக்கு அந்த பொம்பளைக்கிட்டே நீ வாயை கொடுத்த ஏற்கனவே அவள் வாய் பொல்லாத வாய் நான் தெரியாமல் கொடுத்துதான் வாயை மூடிக்கிட்டு கிடக்கிறேன் இதில் வர பூந்து போய் கேள்வி கேட்குறாள இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலப்போ இந்த பொம்பளையை அவளுல கூட நம்பியலாம் அவளை ஊராக கதை சொல்லி ஊரை விட்டு ஊரில் உள்ள வீட்டெல்லாம் கொளுத்து வாழ்வோ இவ்வளோ நெசமாலுமே போய் வீட்டுக்குள்ளே புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டையை பற்றி பற்ற வச்சு பிரச்சனை ஆக்கி விட்டு வந்துடுவா இந்த மோனிக்கா கேள்வி தெரிஞ்சே வாயை கொடுக்காதக்கா தெரியாமல் சொல்லிவிட்டோன்னு சொல்லிவிடு இல்லைன்னா செவனும் நில்லுக்கா ஆமாம் இவ பெரிய இவ வயசான காலத்தில் இவன் பேச்ச பாரு இவன் மேக்கப் பாரு ஆயும் மொகரையும் பாரு மொகரைய என்னமோ கேள்வி கேட்குறா பார்ட்டி இருக்கட்டும் எங்கள் அத்தை கிட்ட போய் சொல்லி இவளோட சிந்த அறுத்து கிடச்சி போகிறான்னு சொல்லுவோம் ஏன் கொண்டையா இருக்க போறாளாமா இவ இந்த வயசில் இருக்கும்போதே இதுக்கு இம்மா திமுருனா நமக்குலாம் எம்மா திமுரு இருக்கும் எங்கள் அத்தை கிட்ட போய் சொல்லுவோம் இருட்டி குறுக்கச்சி பட்ட குறுக்கச்சி அவன் மாமியா ஒரு சரியான மொட்டை குறுக்கச்சி இல்லை அதனால இவ பேசுகிறா பேச்சு இருக்கட்டும் ஏட்டியா வாடி சரியான என் ஆம்படையான கட்டிக்கிட்டவள உனக்கு எம்மா திமுரு இருந்தா தொப்புளு தெரிகிற மாதிரி பாவடை கட்டுறான் தொப்புளு தெரிகிற மாதிரி புடவை கட்டுறான்றியா ஏட்டி நீ பாவடை சட்டை போட்டுக்கிட்டு கிடந்தாலும் பரவாயில்ல பேண்ட் சொக்காயை மாட்டிக்கிட்டு கொழா பேண்ட்டை மாட்டிக்கிட்டு நிற்கிறீங்கன்னு நீ என்ன சொல்கிறியாட்டி ஏட்டியா ஒரு பொம்பளைனா லட்சணம் ஒன்று பட்டுக்க உன் மொகர கட்டையில் தான் எழுதியிருக்கிற உன் லட்சணம் தாலி கட்டுற அண்ணிலேருந்து இந்த சொக்காயே மாட்டிட்டு கிடக்குற நீ பேச்சரிய பேச்சு ஒரு நாளாவது உன்னை புடவையில் பார்த்துருக்குறேன் நான் சொல்லு பார்ப்போம் என்னமோ நீ இருக்கிற லட்சணத்துக்கு ஏட்டி பொம்பளைனா நல்ல தலை சீவி ஒரு நகநட்டை போட்டு ஒரு புடவை கட்டி ஒரு பொட்டு வச்சுருக்கிற வாண்டி பொம்பளை நீ என்ன பொம்பளை நீ இப்படி இருந்துக்கிட்டு நீ என்ன சொல்ல வரிய ஏட்டி எனக்கு 60 வயசு தாண்டி ஆகுது எவடி சொன்னது என்ன மாடி சொன்னால் எனக்கு 70-75ன்னு சொல்லி ஈட்டுக்கிட்டு வாடி அவ்வளோ நான் என்ன குடுமையை அறுத்து கடாச்சுறான் இங்கே பாருங்கத்த நீங்கள் வர ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க பார்த்துக்குங்க நீங்கள் என்னை பற்றி பேசுகிறது மட்டும் கரெக்டு நாங்கள் உங்களை பற்றி பேசக்கூடாதா எவ சொன்னாலும் ஈத்துட்டு வந்தால் இது குடுமையாக இருக்கிறாங்களா இவங்க நீங்கள் மட்டும் பேசுறதெல்லாம் கரெக்டாக நாங்கள் கேட்டுக்கிட்டு போகணும் நாங்கள் கேட்கக்கூடாது உங்களை என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள் இந்த ஊருக்கு பெரிய விஐபி நீங்கள் அப்படித்தான் பேசுவோம் என்ன பண்ணுவீங்க ஒரே வழியாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க என்னம்மா இவங்க நாங்கள் வந்து புடவை கட்டலையா இவங்க புடவை கட்டிக்கிட்டு அப்படியே தொப்புல ஆட்டிக்கிட்டு நிற்கிறாங்களாம் என்னமோ எங்களை சொல்ல வராங்க பேச்சு அதெல்லாம் ஊரே தான் பேசுத உங்களை பற்றி என்னமோ எங்களை வந்து பேச வந்துட்டாங்க அடியே சக்காலட்டி என்னடி பேசுறாளோ ஊருக்குள்ள ஏட்டியா ஊருக்குள்ள என்னடி பேசுறாளுவோ இப்போ சொல்லிட்டு சரியான பொம்பளையா இருந்தா நீ ஏட்டியே ஒன்னெல்லாம் என்ன சொல்றது எனக்கு வருது வாயில நல்ல வருது வரணும் சொல்லலாம் எனக்கு வாயில வருது ஏட்டியே சரியான பொம்பளையா இருந்தா நீ இப்போ சொல்லிட்டு எவ அவ சொன்னவடு என்னடி ஊர் ஃபுல்லாக என்னடி கேவலம் பேசுறது அப்படி நான் கேவலம் போயிட்டான் ஏட்டி இப்போவே நீ வர சொல்கிறேன் ஒன்னெல்லாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாரு ஏட்டியா சொல்லி வாட்டி வண்டி எடுடி கிளம்புவோம் இந்த பொம்பளை வாயில விழுந்தா இனிமேல் திரும்பவே முடியாது டி சொன்ன கேட்கறாள தீவ எக்கா நானும் இது பொம்பளை தான் நினச்சேன் சரியான பச்சாரியா இருக்குன்னு இப்போ தானே தெரியுது ஐயா சாமி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வரான் நீ பேசிட்டே கடை இதெல்லாம் சரிப்பட்டு வராத அத்தை நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஏட்டி சரியான பொம்பளை நின்று பேசட்டி என்ன வண்டி எடுத்துக்கிட்டு ஓடுறாளுவளா ஓட்டம் ஏட்டி உனக்கு சொரனே இல்லையாட்டி உன்னை இம்மா கேள்வி கேட்கறாளோ என்னம்மா நிற்கிறியா எரும மாட்டு மேலே தான் மழை பெஞ்ச மாதிரி ஐயா ஏட்டியா இப்போவே கிளம்பிட்டி போய் பங்கசட்டுக்கிட்ட சொல்லி அவளை கிழிச்சு போட சொல்லு எம்மா வாயை பாரு வாயை இந்த மொட்டைச்சி மருமாலும் விஷாலாட்சி மருமலா தேவலாம் இவன் என்னட்டி உன்னை இப்படி பேசிட்டு போகிறாள ஊருக்குள்ளே அது கிடக்கட்டும் ஊருக்குள்ளே என்ன பேசுகிறாங்க உன்னை பற்றி எனக்கு ஒன்றும் புரியலையா ஐயா ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியலையே இவ வர அப்படி சொல்லிட்டு போகிறாளா ஊருக்குள்ளே என்னை பற்றி என்ன பேசுகிறாளுவோ ஒன்றுமே புரிய மாட்டேக்குது இருக்கட்டும் நான் அப்படியே விடுற மாதிரி இல்லை கூடி சீக்கிரம் எனக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன் நான் ஒரு வாட்டி போவோம் இன்னைக்கு யார் முகத்தில் மூச்சம்னு தெரியல இம்மா அசிங்கப்பட்டு அல்லோலப்பட்டு கேவலப்பட்டு சின்ன வயசில் உள்ளவகிட்ட போய் அசிங்கப்பட்டு அம்மா கேள்வியெல்லாம் வாங்கிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குட